நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். எத்திசையும் ஒலிக்கும் எங்கள் இசை. எந்த இசைக்கு இல்லை ஈடு இணை. இது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 powered by எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். அன்பில் பூத்த ஓர் உறவு, ஆத்மார்த்தமான ஓர் உறவு, இன்பத்தின் ஊற்றான ஒரு உறவு, ஈடு இணையற்ற ஒரு உறவு, உன்னதமான ஓர் உறவு, ஊழல் அற்ற ஓர் உறவு, எண்ணற்ற மகிழ்ச்சியும் ஏராளமான மன நிறைவையும் அள்ளித்தரும் ஒரே உறவு. இந்த வாரம் முழுவதும் அந்த உறவுக்கு மகுடம் சூட்டி மரியாதை செலுத்த வருகிறது ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 தாய்க்கு ஒரு தாலாட்டு. மாதா பிதா குரு தெய்வம், எந்த தெய்வத்துக்கு முன்னாலேயும் முதல்ல நிக்கிறது மாதா. நம்மள உலகத்துக்கு அறிமுகப்படுத்துறதும் சரி, உலகத்துல நாம முதல்ல அறிமுகமாகறதும் சரி தாய்கிட்ட தான். Absolutely. And இந்த வாரம் முழுவதும் தாய் பற்றின பாடல்கள் எல்லாத்தையுமே தேர்ந்தெடுத்து நம்மளுடைய போட்டியாளர்கள் பாட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாரம் நம்மளுடைய இல்லங்கள்ல வந்து நம்மளை சந்தோஷப்படுத்திட்டு இருக்கிற நம்மளுடைய டாப் 14 contestants of Super Singer 4 வெல்கம் பண்ணிடலாம். And விஷ்ணு, இன்னைக்கு பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கீங்க. யார்? ராமராஜன் மாதிரியா? கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க. ஆனா உங்களுக்கு ஏத்த மாதிரி இன்னைக்கு 1 2 இல்ல 14 ஹீரோயின்ஸ் வர போறாங்க. அவங்களுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். Yes, the heroines of the week எங்க top 14 contestants ஓட top 14 mothers. So let's welcome the mothers of our top 14 contestants of Super Singer 4. One more time for the top 14 gorgeous ladies. நம்மளுடைய top 14 contestants ஓட அம்மாக்கள் எல்லாரும் இங்க சந்தோஷமா நின்னுட்டு இருக்காங்க. And let's welcome them, yeah. பியூட்டிஃபுல். சூப்பர் சிங்கர் 4ல சில மறக்க முடியாத நிகழ்வுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த லிஸ்ட்ல இந்த நிகழ்வும் இருக்கும். என்ன ஒரு கண்கொள்ளா காட்சி. எல்லா அம்மாக்களும் இங்க இருக்காங்க. வாரம் பார்க்குற அம்மாக்கள்ல இருந்து அடிக்கடி பார்க்க முடியாத அம்மா சில பேர் எல்லாருமே இங்க இருக்காங்க. எனக்கு எங்க ஆரம்பிக்க எங்க முடிக்க அப்படின்னு தெரியல. சூப்பர் சிங்கர் ஜூனியர்ல இருந்து இப்ப சூப்பர் சிங்கர் 4 வரைக்கும் வந்திருக்கிற மதுமிதாவோட மம்மி, எப்படி இருக்கு இந்த ஃபீலிங்? எப்படி சொல்கிறதுனே தெரியல. ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஜய் டிவிக்கு முதல்ல நன்றி சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இது எல்லாமே மதுவால் தான் நடந்ததுங்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிறேன். அவளை நான் என் பொண்ணுன்னு சொல்கிறதுல ரொம்ப பெருமை அடைஞ்சிக்கிறேன். சூப்பர். அடுத்தது வந்து சரத்தோடைய அம்மாவை ஆக்சுவலி நாங்கள் அதிகமாக பார்த்ததில்ல. ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இல்லை இது 4th டைம் நான் வரேன். 4th டைம் வருது. ஆனால் ரொம்ப அப்படியே கார்னரில் உட்காந்துக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை நாங்கள் பார்க்கவே முடியறதில்ல. சரி, சரத் வந்து ஆடுறாரு பாடுறாரு. இந்த மேடையில் அவர் வந்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுறாரு. அப்பப்போ எங்களுக்கு வந்து தெலுங்குலாம் வேற சொல்லி கொடுக்குறாரு. ஸோ என்ன பிடிக்கும் சரத்துடைய பெர்ஃபார்மன்ஸில் அவருடைய மியூசிக்கில் உங்களுக்கு? அண்ட் சின்சியர் ஹார்ட் ஒர்க்கிங், வெரி ஹார்ட் ஒர்க்கிங். சின்னப்பத்துலேருந்து நிறைய தெலுங்கு சேனலாக நிறைய வந்திருக்கான். பட் எங்கள் பேரண்ட்ஸ் எல்லாம் அப்படி ஸ்டேஜ் மேலே வந்து கூட்டது இந்த விஜய் டிவி தான். எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. கிரேட். ஓகே, கிருஷ்ணனுடைய அம்மா கிட்ட பேசலாம். உங்ககிட்ட மலையாளத்தில் பேசணுமா? இல்லை தமிழ் நான் என்ன பேசுவேன். நான் தமிழ்நாட்டில் தான் பிறந்து வளர்ந்து படிச்சிருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லையே. இத்தனை நாளா ஊரை ஏமாத்திட்டு இருக்கியா நீ? சூப்பர். தமிழ் தான் படிச்சிருக்கேன். தமிழ்நாட்டில் தான் இருந்தேன். என்னோட ஊர் வந்து ஈரோடு பக்கத்தில் கொடுமுடி. ஓகே சூப்பர். எனிவே சொல்லுங்க, கிருஷ்ணனோட பயணம் சூப்பர் சிங்கர் 4ல எப்படி போயிட்டு இருக்கு? கிருஷ்ணன் 3 வயசுலேருந்தே ஒரு பாட்டில் ரொம்ப இதாக இருப்பான். அதனால் நாங்கள் அவனை 1ஆம் கிளாஸ் படிக்கிறதுலேருந்து பாட்டு படிப்பிக்க தொடங்கினோம். பாட்டு நல்லா 10-12 வருஷம் படிச்சுட்டு இருக்கான். இப்பவும் படிச்சுட்டு இருக்கான். இடையில போவான். இந்த மாதிரி ஒரு ஷோ விஜய் டிவியால் அவன் இப்படி வந்தது, முன்னில் வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப எங்கள் வீட்டார் எங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பெருமை. இதில் அவன் இத்தனை முன்னுக்கு வர காரணமும்
ജഡ്ജസും പിന്നെ അനന്ത വൈദ്യനാഥൻ സാർ എത്രയോ അവനെ ഇമ്പ്രൂവ്മെൻ്റ് ആക്കി இப்போ கொண்டு வந்திருக்காரு. அதில் எங்களுக்கு ரொம்ப 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 எல்லாருக்கும் சந்தோஷம். கிரேட், தேங்க்யூ ஃபார் கமிங் ஹியர். நாராயணனுடைய அம்மா கிட்ட பேசலாம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த சினி சாங்ஸ்லாம் பாடணும்னு ரொம்ப ஆசைப்பட்டான். அவனோட கனவு இப்போ வந்து நனவாயின்னு இருக்கு. எங்கே பார்த்தாலும் இது நாராயணோட அம்மாங்கிற சொல்கிற அளவுக்கு அவன் வந்து இன்னைக்கு ஒரு ஃபீல்டில் வந்து அவன் முன்னுக்கு வந்துட்டு இருக்கான். அது காரணம் வந்து விஜய் டிவி தான் அவனுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துட்டு வந்துட்டுருக்கு. நாங்கள் எப்போவாது தான் வரோம். அவனை வந்து சூப்பர் சிங்கரில் வந்து ஒரு தன் குழந்த மாதிரியே நினச்சி அவனுக்கு இன்னும் நல்லா என்கரேஜ் பண்ணி அரவிந்த் ஸ்ரீனிவாசோட அம்மா வந்து அவனுக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணுறாங்க. அவன் முடியுமா அவனுக்கு ஃபுட்டுலேருந்து எல்லாம் அவனுக்கு பார்த்து பார்த்து கொடுத்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. நாங்கள் கவலை இல்லாமல் இருக்கோம் அங்கே. சூப்பர்மா, இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. எல்லாருடைய கதைகளும் நாங்கள் வந்து தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸஸ் வேறு நீங்கள் கொடுக்கணும் கண்டெஸ்டன்ஸ். ஸோ இந்த 14 முகங்கள், அதாவது அம்மாக்களுடைய முகங்களில் இருக்கக்கூடிய சந்தோஷம், அதை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. திஸ் இஸ் ட்ரூலி அ செரிஷ்ட் மூமெண்ட் ஃபார் சூப்பர் சிங்கர். ஃபார் இன்னொரு முறை பலத்த கரகோஷம் கொடுக்கலாம் ஃபார் த லவ்லி அண்ட் த கார்ஜியஸ் women of our top 14 contestants. Thank you all so very much. ஓகே, ஸோ இந்த நாளுடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் நம்மளுடைய கண்டெஸ்டன்ஸோட டெடிகேஷன்ஸை வந்து நம்ம துவங்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய நடுவர்களை வெல்கம் பண்ணிடலாம். ரொம்ப பரிச்சயமான ஒரு நடுவர், தி வெரி நாலேஜபிள் டி.எல். மகாராஜன் சாருக்கு ஒரு பலத்த கரகோஷம் கொடுத்துடலாம். வெல்கம் சார். லெட்ஸ் வெல்கம் தமிழகத்தின் ராக் ஸ்டார் மனதை அள்ளும் மனோ சார். The very handsome, the very smart, the man with the melodious voice, Srinivas ji. Our super singer college beauty, சுகமான ராகங்கள் பாடும் சுஜாதா மேம். Last but not the least, இசையின் புன்னகை திரு உன்னிகிருஷ்ணன் அவர்கள். அது மட்டும் இல்லாம நம்மளுடைய strong pillar of support, the one and only Mr. Ananth Vaidyanathan, India's leading voice expert. Okay, so Vishnu, இந்த வாரம் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக அமைய போகுது. ஏன்னா ஒவ்வொரு டெடிகேஷனுக்கு பின்னாடி ஒவ்வொரு உணர்வு இருக்கு இல்லையா? சில பேர் வந்து அம்மா என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் அம்மா என்னுடைய கடவுள் சொல்லுவாங்க. அம்மா வந்து என்னுடைய பிக்கெஸ்ட் எனிமி, ஆனால் அவங்கள மாதிரி வேறு யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சிப்பாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி வேரியஸ் இமோஷன்ஸ், அழகழகான தருணங்கள் எல்லாத்தையுமே இந்த வாரம் முழுதும் நம்ம வந்து பார்த்து ரசித்து ரொம்பவே என்ஜாய் பண்ண போகிறோம், ரைட்? எஸ், ஒவ்வொரு உணர்வுக்கு பின்னாலேயும் ஒவ்வொரு கதையும் இருக்கும். அவங்களோட கதைகள் என்ன, காரணங்கள் என்ன, எல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம். அவங்க அம்மாவோட இருக்கிற உறவுகளை பற்றியும் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இட்ஸ் கோனா பி a lovely emotional heart wrenching week on Super Singer 4. Absolutely. And அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய 14 போட்டியாளர்களுமே ரொம்ப அழகாக, காம்படிட்டிவாக, சுறுசுறுப்பாக, பேஷனேட்டாக பயணிச்சுட்டு இருக்காங்க. என் கடைசியில் அந்த பிரம்மாண்டமான மேடையில் ஒரே ஒருத்தருக்கு தான் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 அப்படிங்கிற அந்த மாபெரும் டைட்டில் மட்டும் இல்லாமல் அருண் எக்ஸலோ டெம்பிள் கிரீன் டவுன்ஷிப் வழங்கக்கூடிய 60 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 3 bedroom அபார்ட்மெண்ட் பரிசாக காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உருகுவதெல்லாம் தங்கம் என்றால் எனக்கு தெரிந்த ஒரே தங்கம் என்னுடைய அம்மா. Welcome back at the Airtel Super Singer 4 powered by Energy Tarum Gold Winner. தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். இதே மாதிரி உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை அம்மாக்களுக்கும் ஒரு சமர்ப்பணமாக சூப்பர் சிங்கர் 4 இந்த வாரம் முழுதும் கொண்டாடுகிறது தாய்க்கு ஒரு தாலாட்டு. பரவாயில்ல பவனா, நீங்க கூட கவிதைலாம் சொல்லி கலக்குறீங்க. உங்களுடைய பேண்ட் பார்த்த உடனே எனக்கு வந்து பளிச்சுன்னு என்னுடைய கவிதையில ஞாபகம் வந்துருச்சு. பேண்ட்டை இந்த வாரம் நீங்க விடுற மாதிரி இல்ல. ஓகே, ஸோ விஷ்ணு, நம்மளுடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸஸ் துவங்குறதுக்கு நேரம் வந்தாச்சு. இன்னைக்கு முதல்ல யாரு அவங்களுடைய டெடிகேஷன் கொடுக்க போறாங்க? இந்த வாரம் கொஞ்சம் வித்தியாசமா, எதுக்கு வாரம் வாரம் அவங்களே பேரை சொல்லி கூப்பிட்டுருக்கேன். இந்த வாரம் அவங்களோட தாயார்களை முதல் பார்ப்போம். உங்களுக்கு டாக்டர் சிந்துலதாவை தெரியுமா? கண்டிப்பா தெரியுமே. அவங்களுடைய மகள் தான் பெர்ஃபார்ம் பண்ண போறாங்களா? எஸ். ஆல்ரைட், லெட்ஸ் வெல்கம் டாக்டர் சிந்துலதாவின் மகள் பார்வதி. நீரோ
பார்வதி நல்லா இருந்தது. இந்த பாடல் கேட்குறதுக்கு வந்து ஒரு சாதாரணமான பாடலாக தெரிஞ்சால் கூட பாடுறதுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு பாடல். டோட்டலாக நீங்கள் பாடினது நல்லா இருந்தது. சரணத்தில் மட்டும் இந்த லோ இடத்துல கொஞ்சம் ஒரு சந்தேகமாக இருந்தது. அது ஒன்றை தவிர வேறு எதுவும் குற்றம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் கிளாஸ். பார்வதி இஸ் பேக் இன் ஃபார்ம் ஐ திங்க். இந்த பாட்டோட ஒரு 2 வாரமாக வந்து அவ்வளோ நல்ல பெர்ஃபார்மன்ஸஸ் இல்லை. பட் வெரி வெரி குட் கம் பேக் பார்வதி. உங்களுக்கு வந்து யூ ஹேவ் அ காட் கிஃப்டட் வாய்ஸ் அண்ட் டைனமிக்ஸ் உங்களுக்கு எப்படியோ அது கேட்கும்போதே உடனே ஊறுறது உள்ள. ஸோ தட்ஸ் யுவர் ஸ்ட்ரென்த். இந்த மாதிரி பாட்டில் வந்து டெஃபினட்டாக வந்து உங்களை அடிக்கிறதுக்கு நிறைய பேர் கிடையாது. இட்ஸ் அ கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். பார்வதி, சில லைன்ஸ் வந்து ரொம்ப மேஜிக்கலாக இருந்தது. ஸ்பெஷலி அந்த சரணம், ஃபர்ஸ்ட் சரணம் எண்ட் அப்படி பாடி வந்தீங்க இல்லையா, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. குட் லக். பாரு, கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ பேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அம்மா வந்து ராசி பொண்ணு நல்லா பாடியிருக்காங்க. அதனால அம்மாவுடைய முகத்துல சிரிப்பு இல்லையா? இப்போதான் கொஞ்சம் வருதா? வாங்க மேடைக்கு வாங்க. She share everything with you? எல்லாம் சொல்லுவாங்களா? Actually, since childhood, she is a little bit over matured. She's not that much expressive actually. She used to share, but used to share, இப்ப ஷேர் பண்றது இல்ல. இந்த டீனேஜ் ப்ராப்ளம் தான் அதுதான். no, she used to share nothing, no secrets. அவ்வளவுதானா? Okay. And last question. Okay, I have to answer in one word. Who is your favorite daughter? Chella nanda. அப்படியா? When Pavitra hears, she will be angry with me, no? How can I tell? Favorite. Both are my favorites. ஓகே, சரி. உங்களுடைய சேலஞ்ச் ஆஃப் த வீக். இந்த சேலஞ்ச் என்னன்னா, யூ ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று, நீங்கள் வந்து பாடலாம். 2வது ஆப்ஷன் என்னன்னா, நீங்கள் வந்து பார்வதியோடைய சைல்ட்ஹுட்ல நடந்த ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை எங்க கூட ஷேர் பண்ணிக்கணும். I'll try to sing because I used to sing my school days, but now. Come on, Auntie. நெற்றியில் பூவுள்ள சொன்ன சிறகுள்ள பக்ஷி நீ பாடாத்ததிந்தே ஏது பூமேட்டிலோ மேடையிலோ നിന്റെ തീൻ കുടം വച്ചു മറന്നു പാട്ടിൻ്റെ തീൻ കുടം വച്ചു മറന്നു. Wow, அம்மா, நீங்களே சூப்பர் சிங்கர் ஜாயின் பண்ணிருக்கலாமே. ஜட்ஜஸ் டேக் நோட். சூப்பர் சிங்கர் 5 பொட்டன்ஷியல். என்னோட அப்பா எப்போ சொல்லாங்க, ஷீ டிசர்வ்ட் அ லாட். அப்போ அம்மாக்கு கிடைக்காத எல்லாம் த்ரூ மீ God gives everything அப்படி தான் சொல்லுவாங்க. ஸோ வித்தவுட் ஹர் ஐ வில் நாட் பி இன் திஸ் ஸ்டேஜ் டெஃபினெட்லி. Very cute. Hopefully you should see her grown to a huge playback singer. Yeah? Thank you very much. Thank you, Parvati. ஒரு லவ்லி டாட்டர் மதர் பே வந்து பாடிட்டு போயிட்டாங்க. அதாவது மகள் மட்டும் இல்ல, அம்மாவும் சேர்ந்து பாடிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய பேர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்க உங்களுக்காக. ஆனா அதெல்லாம் நம்ம வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம கண்டிப்பா ஞாபகத்துல வச்சுக்கணும். முதல் முறையாக ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 உடைய ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்க்கு விகே ட்ரைகாலஜி ஹேர் கிளினிக் வழங்கக்கூடிய 1 கிலோ தங்கம் பரிசாக காத்துட்டு இருக்கு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாய் இல்லாமல் நான் இல்லை, தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை.
காத்திடுவாள், தரணியிலே வளம் சேர்த்திடுவாள். தாயில்லாமல் நான் இல்லை. தூய நிலமாய் கிடப்பாள், தன் தோளில் என்னை சுமப்பாள். தூய நிலமாய் கிடப்பாள், தன் தோளில் என்னை சுமப்பாள். அன்மை இல்லாமல் நான் மிதித்தாலும், தன்மை இல்லாமல் நான் மிதித்தாலும், தாய்மையிலே மனம் கனிந்திடுவார். அந்த தாயில்லாமல் நான் இல்லை. தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. தானே எவரும் பிறந்ததில்லை. எனக்கொரு தாய் இருக்கின்றாள், என்றும் என்னை காக்கின்றாள். தாயில்லாமல் நான் இல்லை. அல்கேட்ஸ் அம்மாக்கள்லாம் எவ்வளோ அழகா இருக்காங்க சொல்லுங்க. பார்க்க ரொம்ப சந்தோஷம் தான் இருக்குது. ஆனால் அந்த வரிசையில் எங்கள் அம்மா அங்கே இல்லையே அப்படின்றது மனசுக்கு கொஞ்சம் சங்கடம், ஒரு வருத்தம், என் கவலை, துயரம் எல்லாமே. இப்போ தான் நான் இதில் உள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு ஒரு வருஷம் முன்னால் தான் அவங்க தவறினாங்க. அம்மாவோட ரொம்ப க்ளோஸ் இல்லையா? ஆமாம். உங்களுடைய தங்கச்சி இங்கே வந்திருக்காங்க இல்லையா இன்னைக்கு? தங்கை அவ சின்னவ. இன்னைக்கு அம்மா ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம். நிறைய நினச்சி பார்ப்பீங்களா இப்போ நம்மலாம் இந்த மாதிரி மேடையில் ஏறி பாடுறோமே அம்மா பார்த்தா நல்லா இருக்கு? நிச்சயமாக இன்னைக்கு பாடும்போது கூட எனக்கே தெரிஞ்சுது, என் மைண்டே அதில் இல்லை. என் நினைப்பெல்லாம் அவங்க மேலே இருந்ததுனால நான் எப்படி பாடினேன்னு எனக்கு தெரியலை. உண்மையில் இது வரைக்கும் பாடின பாட்டுங்களே இன்றைக்கி பாடுறது எனக்கு தெரியவே இல்லை. நினைவெல்லாம் அவங்க தான் இருந்தவங்க. எனக்கு 20 வயசு இருக்கும். அப்போ பள்ளி பருவத்தில் படிக்க முடியாத சமயத்தில் அம்மா தான் கஷ்டப்பட்டு எங்களை படிக்க வச்சாங்க. என் தங்கைங்கள்லாம் அவங்க தான் ஆளாக்குனாங்க. நான் அப்போ தீவெட்டி தடிய மாதிரி சுற்றி நிற்பேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாட்டு தான். அவங்க சொல்லுவாங்க, குடும்ப கஷ்டத்துக்கு தெரிஞ்சு நடந்துக்கப்பா, எங்கன்னா வேலைக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. வேலையை பற்றியெல்லாம் நினைத்தே கிடையாது. எப்போவுமே பாட்டு, இது விளையாட்டு, இதே தான். மற்றபடி எங்கள் அம்மா தான் வேலை செஞ்சு என்னை காப்பாற்றினாங்க. நீங்கள் வந்து அம்மா இல்லை அப்படிலாம் வருத்தப்பட வேண்டாம். மேலேருந்து அவங்க வந்து உங்களுக்கு கொடுக்குற ஆசீர்வாதத்தினால தான் இன்னைக்கு நீங்கள் ராக் ஸ்டாராக இருக்கீங்க. இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகம் பூரா ஆல்கேட்ஸ் என்கிற அழகேசன் வந்து ஒரு பெரிய ராக் ஸ்டார். உண்மைங்க. ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி எனக்கு இன்னும் ஒரு மாதிரி அது சரியாக கூட பாடும்போது யோசனையே பண்ண முடியல என்னால். நம்ம வாழ்க்கையில் ரொம்ப சோகமாக இருக்கும்போது, ரொம்ப டவுனாக இருக்கும்போது நம்மளை வந்து அணைச்சிக்கிட்டு நம்ம கரெக்டான ஒரு பாதையில் போகிறோமா இல்லையா அப்படின்னு பார்க்கக்கூடிய ஒரே ஒரு ஜீவன் அம்மா தான். அந்த அம்மாவை நினச்சிக்கோங்க, சந்தோஷமா இருங்க, வெற்றி உங்களுக்கு தான். நிச்சயமா. ஓகே, தேங்க்யூ அங்கிள். ரொம்ப முக்கியமான ஒரு நபர் இங்கே வந்து அவருடைய தாய்க்காக ஒரு தாலாட்டு பாட போறார். அப்சல்யூட்லி ஒரு ஸ்பெஷல் பெர்ஃபார்மன்ஸ் தான் இப்போ நமக்காக காத்துட்ருக்கு. தமிழ் திரை இசையுடைய முதல் பின்னணி பாடகர், த மோஸ்ட் coveted and the most inspirational திருச்சி லோகநாதன் அவர்களுடைய சன் TL மகாராஜன் சார் நம்ம கூட இருக்காரு. அண்ட் we always honor to have you here sir. இன்னைக்கு நீங்க வந்து உங்களுடைய அம்மாக்கு ஒரு டெடிகேஷன் பாடல் பாட இருக்கீங்க இல்லையா? நிச்சயமா. உலகத்தில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. எங்கள் அப்பாவுக்கு வந்து 13 குழந்தைகள். அதில் 8 குழந்தைகள் வரைக்கும் எங்கள் அப்பாவுடைய சம்பாத்தியம் இருந்தது. அந்த 8 குழந்தைகளுக்கு பின்னாடி எங்களுடைய தகப்பனாருடைய சம்பாத்தியம் நின்று போச்சு. அதற்கு பிறகு நான் 11 வயசில் சம்பாதிச்சு ஆரம்பித்ததுக்கப்புறம் என் தாயாருக்கு 5 குழந்தைகள் பிறந்தது. அந்த 5 குழந்தைகளுக்கும் நான் கையில் பணம் சம்பாரித்து வச்சுக்கிட்டு என் தாயாருக்கு நான் பிரசவம் பார்க்குற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சிது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதற்கு பிறகு நானும் என் தகப்பனாரும் இணைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1500 நிகழ்ச்சிகள் மேலே பாடியிருப்போம். அப்போ நான் பாடி முடித்ததுக்கப்புறம் அவர் என்னை பார்த்து தாயாரை குறிப்பிட்டு சொல்லக்கூடிய வரிகள் வர அந்த சின்ன அரும்பு மலருங்கிற பாடலை பாடுவார். அந்த பாடலையும் நானே அம்மாவை பற்றி ஒரு பாடல் எழுதி இசையமைச்சிருக்கேன். அந்த 2 பாடலையும் தான் இன்றைக்கி இங்கே டெடிகேட் பண்ணலான்னு இருக்கேன். என்னுடைய தம்பி TL தியாகராஜன், அவருடைய மகள் தீபிகா தியாகராஜன் என்னோட இணைஞ்சு அந்த பாடலை பாடுவார். சமீபத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவங்க இயற்கை எழுதினாங்க. அன்னைக்கும் இன்றைக்கும் என்றைக்கும் மறக்க முடியாத ஒரு ஜீவன் தாயார்னு சொல்கிறதுல
மிக இல்லை. கண்டிப்பாக உங்களுடைய டெடிகேஷன் கேட்கறதுக்கு நாங்கள் ஆவலாக இருக்கோம் சார். ஸோ சிஎல் மகாராஜன் சாருடைய டெடிகேஷன் அலாங் வித் ஹிஸ் நீஸ் தீபிகா, அவங்களையும் வெல்கம் பண்ணிடலாம். லெட்ஸ் வெல்கம் தீபிகா ஆன் ஸ்டேஜ். எங்கு இருந்த போதும் என் இதயம் உன்னை வாழ்த்தும், தாய் அன்பு உன்னை காக்கும், நீ அழுவதே நடா, உறங்கி அமைதி காணடா. சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும், சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும், கண்கள் அந்த காட்சி கண்டு கழிக்கும் நாள் வரும், நான் கழிக்கும் நாள் வரும். கண்கள் அந்த காட்சி கண்டு கழிக்கும் நாள் வரும், நான் கழிக்கும் நாள் வரும். சின்ன அரும்பு மலரும் சிரிப்பை சிந்தி வளரும். எங்கு இருந்த போதும் என் இதயம் உன்னை வாழ்த்தும், நீ எங்கு இருந்த போதும் என் இதயம் உன்னை வாழ்த்தும், தாய் அன்பு உன்னை காக்கும், தாய் அன்பு உன்னை காக்கும், நீ அழுவதேனடா, தாய் அன்பு உன்னை காக்கும், நீ அழுவதே நடா, உறங்கி அமைதி காணடா, அழுவதே நடா, அமைதி காணடா. அழுவதேனடா, அமைதி காணடா. ஆ, அம்மா என்றால் அன்பு, அம்மா என்றால் அறிவு, அம்மா என்றால் பண்பு, நம் அம்மாவை எப்போதும் நம்பு. அம்மா என்றால் அன்பு, அம்மா என்றால் அறிவு, அம்மா என்றால் பண்பு, நம் அம்மாவை எப்போதும் நம்பு. அம்மா என்றால் அன்பு, அம்மா என்றால் பாசம், அம்மா என்றால் நேசம், அம்மா என்றால் பாசம், அம்மா என்றால் நேசம், அம்மா என்றால் வாசம் வீசும் வரலாறு அவர் புகழ் பேசும், அம்மா என்றால் வாசம் வீசும் வரலாறு அவர் புகழ் பேசும், எங்கும் வரலாறு அவர் புகழ் பேசும். அம்மா என்றால் அன்பு, அம்மா என்றால் அறிவு, அம்மா என்றால் பண்பு, நம் அம்மாவை எப்போதும் நம்பு. அம்மா என்றால் அன்பு. அம்மா என்றால் ராசி, அம்மா தருவார் ஆசி, அம்மா என்றால்
அம்மாவை நீ நேசி, நமக்கு உயிர் கொடுத்த மகராசி. அம்மாவை நீ நேசி, நமக்கு உயிர் கொடுத்த மகராசி. உயிர் கொடுத்த மகராசி. அம்மா என்றால் அன்பு. அம்மா என்றால் பாட்டு, அவர் அழகு தமிழ் தாலாட்டு. அம்மா என்றால் பாட்டு, அவள் அழகு தமிழ் தாலாட்டு. அம்மாவிடம் கருணை காட்டு, அன்பு நேசக்கரம் நீ நீட்டு. அம்மாவிடம் கருணை காட்டு, அன்பு நேசக்கரம் நீ நீட்டு. அன்பு நேசக்கரம் நீ நீட்டு. அம்மா என்றால் அன்பு, அம்மா என்றால் அறிவு, அம்மா என்றால் பண்பு. நம் அம்மாவை எப்போதும் நம்பு. அம்மா என்றால் அன்பு. நன்றி டி.எல். மகராஜன் சார். அண்ட் தீபிகா ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். ரொம்ப அருமையான 2 பாடல்கள் பாடினீங்க. அண்ட் ஒன்று வந்து உங்களுடைய ஓன் காம்போசிஷன் வேறு. வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே கேட்குறதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்தது. அது மெலடியாக இருக்கணுங்கிறதுக்காண்டி தான், அம்மானாலே மெலடி தான். அதுதான் அந்த பகாடி ராகத்தில் இருந்தால் நல்லா இருக்கும்னு அதை நான் பண்ணேன். ஓகே. அண்ட் தீபிகா நீங்கள் வந்து எம்ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா இப்போ மியூசிக்கில்? ஆமாம், ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் மியூசிக் தெரப்பியில் இப்போது. அண்ட் வெரி நைஸ். இந்த ஒரு மேடையில் உங்களுடைய அம்மாவுக்கு ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்களா? அம்மானாலே ஷீ இஸ் ஆல்வேஸ் வெரி ஸ்பெஷல். நான் வந்து இந்த ஃபீல்டு எடுத்துக்கிட்டக்கப்புறம் வந்து அம்மா ஹஸ் பீன் வெரி கிரேட் சப்போர்ட். நான் ஒரு இடத்துக்கும் போகும்போது என் கூட வந்து சப்போர்ட்டிவாக இருந்து ஃபுல்லாக வந்து என் கூட இருப்பாங்க. ஸோ அம்மா வந்து ஷி இஸ் ரியலி அ கிரேட் பிளெஸிங் ஃபார் மீ. லவ்லி. ஃபியூ லைன்ஸ் அபவுட் பெரியப்பா, பிகாஸ் அவர் வந்து உண்மையில் எங்களோட கசின்ஸ் எல்லாருக்குமே வந்து ஹீஸ் அ கிரேட் இன்ஸ்பிரேஷன். அண்ட் வந்து எங்கள் எல்லாருக்கும் சின்ன வயசுலேருந்து உட்காத்தி வச்சு வேல்யூஸ் ஆஃப் லைஃப் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. தட்ஸ் அ பிக் திங் ஃபார் அஸ், பிகாஸ் வந்து எல்லாருக்குமே வந்து அது கிடைக்காது. எங்கள் பெரியப்பா எங்களுக்கு வந்து உண்மையிலே ரொம்ப பெரிய கிஃப்ட். ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் டெடிகேட்டிங் திஸ் சாங் டு ஹர். அண்ட் சார் இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க, தீபிகா சொல்லிட்டு இருந்தாங்க, நீங்கள் ஒரு பெரிய கிஃப்ட் அங்கேயும் இந்த மேடைக்கும் ஒரு பெரிய கிஃப்ட்னு தான் நாங்கள் நினச்சிக்கிறோம். ஏன்னா எப்போ வந்தாலும் அழகழகான விஷயங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. தேங்க்யூ ஃபார் யோர் பர்ஃபார்மன்ஸ் ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ சார். இன்னும் ஒரே ஒரு கான்டெஸ்டன்ட் அம்மாவுக்காக பாட காத்திருக்காங்க. அதே மாதிரி நீங்களும் இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருக்கணும். ஏன்னா இப்போ ஒரு சின்ன பிரேக் ஆன் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் 4 பவர்ட் பை எனர்ஜி தரும் கோல்ட் வினர். இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer 4 powered by Energy Tharum Gold Winner. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். இந்த வாரம் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தாய்க்கு ஒரு தாலாட்டு. எல்லா தாய்களுக்கும் ஒரு சமர்ப்பணம். நம்ம 14 ஃபைனலிஸ்ட் இங்க அவங்களோட தாய்களோட வந்திருக்காங்க. தாய்க்கான பாடல்களையும் தாலாட்டுகளையும் கேட்டுட்டு இருக்கோம். அப்சல்யூட்லி. அடுத்ததான் அவங்களுடைய காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ், அவங்களுடைய டெடிகேஷனை கொடுக்கறதுக்கு ரெடியாக காத்துட்டு இருக்காங்க திருமதி பானுமதியோடைய மகள் நிரஞ்சனா. அம்மா அம்மா எந்த நாருயிரே கண்ணின் மணியே தெய்வம் நீயே. ஓ அம்மா அம்மா எந்த நாருயிரே நானும் நீ
ரஞ்சனா எஸ் சார். எனக்கு ரொம்ப பிடிச்சது ரஞ்சனா. அஃப்கோர்ஸ் அம்மாவுக்கு டெடிகேஷனுங்கும்போது ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும், இந்த சின்சியரிட்டி இருக்குமே ஆப்வியஸ்லி. எனக்கு என்ன இன்னைக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா, ஐ திங்க் தட் சினிமேட்டிக் ஃபீல், இமோஷன் நாங்கள் சொல்கிறது வந்து, ஐ திங்க் ப்ராபப்ளி நிரஞ்சனா ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் யூ brought it அவுட். இதுக்கு முன்னாடி பாடல்களில் வந்து யூ were நாட் ஏபிள் டு கெட் தட். ஸோ ஃப்ளாஸ் வந்து ஐ வில் இக்னோர், பிகாஸ் நிரஞ்சனா யூ brought in one new dimension in your singing today. That is great. தேங்க்யூ சார். நிரஞ்சனா ரொம்ப சோல்ஃபுல்லாக இருந்தது நிரஞ்சனா. பட் only 1 or 2 places ஏன் அந்த தவமிருந்த கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அந்த இடத்துல. ஓகே, பட் டசன்ட் மேட்டர். ஐ மீன் ஆஸ் அ பர்ஃபார்மன்ஸ் it was good. I liked it, except for one of those portions, few portions like that. But overall, great performance, and the sincerity came out beautifully. அவ்வளோதான். ஓகே, தேங்க்யூ சார். நிரஞ்சனா, ஒரே ஒரு இடம் மட்டும் நீ கரெக்ட் பண்ணணும், அது கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா நல்லா பாடும்போது அந்த கிளாசிக்கல் டச் எங்கே வந்தது ஸ்ருதி கொடுங்க சார். கண்ணின் அந்த லைன் பாடுமா. இரு கண்ணின் மணி அங்கே என்ன ஆகும், கண்ணின் மணியே. கண்ணின் மணி நீ வந்து சஸ்டெயின் பண்ணும்போது அட்லீஸ்ட் மூடிடணும். கண்ணின் மணியே அப்படின்னு பாடும்போது ஆட்டோமேட்டிக்காக நீ வந்து அது அந்த அந்த கிளைடு வந்து கிளாசிக்கல் டச்சாக மாறிடும். கண்ணின் மணியே ஓ, ஒன்றும் நீ சங்கதி போடணும், இல்லாட்டி கண்ணின் மணியே சாஃப்ட் பண்ணணும், இல்லாட்டி பக்கா கிளாசிக்கலாக தெரிஞ்சிடும். அது ஒரு இடம். அள்ளி கையில் எடுக்க, அள்ளி கையில் எடுக்க சரணத்தில் மிடில் வரும் இல்லையா, அங்கே ஏதோ ஒரு சின்ன கரெக்ஷன் இருந்தது. டோட்டல் சாங் நல்லா இருக்கும்போது 2 இடம் கரெக்ட் பண்ணலைன்னா எப்போ தெரியும்? ப்ளீஸ். குட். நிரஞ்சனா பேபி, உங்களை பற்றி எங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு. இது உண்மையா இல்லையா அப்படின்னு உங்கள் அம்மா கிட்ட நம்ம வந்து இம்மீடியட்டாக கேட்டுடலாம். ஓகே, பானுமதி டீச்சர் ஸ்ட்ரிக்டான டீச்சரா லீனியண்டான டீச்சரா? மாட்ரேட். மாட்ரேட். கிளாஸ்ல ஓகே, ஆனா இது ரொம்ப ரொம்ப பேட் ஸ்டூடெண்ட் அம்மே வீட்ல. ஷி இஸ் நாட்டி. வெரி நாட்டி. அவங்கள பத்தி சொல்லுங்க, எந்த மாதிரி ஒரு பொண்ணு? ரொம்ப சந்தோஷமா வீட்டில் இருக்கும். ஏன்னா கலக்கெல்லாம் வீட்டுக்குள்ள வந்தாலே தெரியும் தட் புயல் மாதிரி வருவா. ஒரே புயல் மாதிரியா? அப்ப டிஸ்ட்ராய் பண்ணிட்டு போயிடுவாங்கன்னு சொல்றீங்களா? மின்னல் மாதிரி வருவான்னு வச்சுக்கோ. மின்னல் மாதிரி. ஓகே, வேகமா வருவாங்க, ஆனா சண்டையும் அதே ஒரு ஸ்பீட்ல தான் நடக்குமாமே அம்மா பொண்ணுக்கும்? ஆர்கியூமெண்ட்ஸ் நிறைய இருக்கும். ஓகே, அவ்வளவுதானா? ஒரு நறுக்குன்னு ஒரு கில்லு, மண்டையில ஒரு குட்டு, அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லையா? அதெல்லாம் நிறைய ஒரு வயசு வரைக்கும் நல்லா அடி அதெல்லாம் நல்லா வாங்கியிருக்கேன். அப்புறம் அம்மாவே புரிஞ்சுன்ட்டா, சரி அதெல்லாம் பண்ணியும் நோ யூஸ், சரி அப்படியே இருந்துட்டோம். பட் வெரி இம்பார்ட்டன்ட்லி இந்த காம்படிஷன் செய்யறதுக்கு அவ்வளோ அடம் பிடிச்சிங்களாமே நீங்க? எனக்கு ஐ வாண்டட், பிகாஸ் நான் கிளாசிக்கல் மியூசிக் தான் கற்றுனேன். அண்ட் அம்மா அப்பா போத் ஆஃப் தெம் வாண்டட் மீ டு பெர்ஃபார்ம். கர்நாடிக் கச்சேரி தான் பண்ணணும்னு they had that's what they made up their mind, because I learned classical for 13 years. So கொண்டு விடுறதுலேருந்து எவ்ரிதிங் அம்மா வந்து ஸ்கூல்லேருந்து ஓடி வந்து எங்களை கொண்டு விடுவா, என்னையும் அண்ணாவையும். ஸோ ஃபார் ஆல் தி எஃபர்ட்ஸ் that they've taken to bring me up in classical music, they wanted me to கர்நாடிக் கச்சேரி தான் பண்ணணும்னு. பட் when I asked for this, கொஞ்சம் they were doubtful whether இது போனானா இட்ஸ் a different line, and இந்த லைனில் போனானா திருப்பி இந்த லைனுக்கு வர்றது கொஞ்சம் கஷ்டம். ஸோ and it was my choice to, so I had to convince them that I will get back to the Carnatic line also. Okay. Yeah, that took some time, and Amma was a little very supportive for that. I mean, once she realized that the end decision to join Super Singer and நல்ல film musicum கற்றுக்கணும்னு இது பண்ணது, she was fine with my independent decision. இப்போ நீங்க வந்து டாப் 14 contestants-ல ஒருத்தரா இங்க நின்னுட்டு இருக்கீங்க. எவ்வளோ பெருமையா இருக்குமா உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவ்வளோ தூரம் வருவான்னு நாங்கள் ஆனஸ்ட்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலை. அதுக்கு விஜய் டிவியும் அனந்த் சார் ஜட்ஜஸ் அவங்க தான் காரணம். ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் ஹர். ஆல்ரைட், ஓகே, அண்ட் லவ்லி டு ஸ்பீக் டு யூ ஃபார் யுவர் சேலஞ்ச் ஆஃப் த வீக். என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? பாட போறீங்களா இல்லையா? சரி, நிரஞ்சனா பத்தி ஏதாவது எங்களுக்கு தெரியாத விஷயம்?
ஸ்கூலில் ஒரு இன்சிடென்ட் சொல்கிறேன். வென் ஷி வாஸ் ரொம்ப சின்னவளாக இருக்கும்போது ப்ரீகேஜி ஜாயின் பண்ணும்போது த சேம் டீச்சர் அவளுக்கு எங்கள் பையனோட அதே டீச்சர் தான் இருந்தாங்க. ஸோ ஷீ இஸ் பிட் ஃப்ரெண்ட்லி. ஸோ ஒரு நாள் கூட்டின்னு வரத்துக்கு போனும்போது ஷி வாஸ் வெரி ஆங்க்ரி வித் மீ. ஐ வாஸ் வண்டரிங் ஏன் இப்படி அவங்க மூஞ்சி இதுவாக இருக்காங்க. தென் ஷி டோல் மீ இந்த மாதிரி அவள் என்னை அடிச்சுட்டா அப்படின்னா. எப்படி அடித்தான்னா அவளை நான் இங்கிலீஷில் பேச சொன்னேன். ஷி செட் only Tamil and she slapped her. Oh my god. The teacher. I was so shocked. ஏம்மா இப்போ நான் வந்து அரைஞ்சா கூட நீ வந்து தமிழ்ல பேச மாட்டேங்கிறியே? ஐ எம் பேசிக்லி அ தமிழ் கேர். அதை அப்போவே நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். ஆனால் அப்புறம் தான் கொஞ்சம் சரி, நான் என்ன சொல்றேன், அம்மா வந்து அவங்களுடைய சேலஞ்சுக்கு ஒரு கதை சொல்லியாச்சு. இப்போ அம்மா வந்து அம்மாவை உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்னு நீங்க வந்து அம்மா கிட்ட 4 வார்த்தைகள் தமிழ்ல அழகா சொல்றீங்க. அம்மா மாதிரி ஒரு பலமான பெண் நான் பார்த்ததில்லை. அண்ட் அண்ட் என்ற வார்த்தையை கூறியதால் மீண்டும் ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். சரிம்மா, கண்டினியூ பண்ணு, முடிச்சிருங்க. இவ்வளோ கஷ்டமா நிரஞ்சனா? என்ன ஏதாவது ஒரு பாட்டுல இருந்து 2 வரி சொல்ல வேண்டியதுதானே? I thought she'll do that. என்ன இது இவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு? உயிரும் நீயே உடலும் நீயே தாயே நீங்க தான். அப்புறம் காலையில் தினமும் கண் விழித்தால் கைதொழும் தெய்வம் அம்மா. அவ்வளோதான், 4 வரி ஆயிடுச்சு. அவ்வளோதான். என்ன இது இவ்வளோ போய் யோசிச்சுட்டு இருக்கு? சரி, அதே மாதிரி உன்னிஜி சொன்ன மாதிரி நிறைய பாடல்கள் எடுத்து அந்த வரிகளை சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட் யூ அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்ஸ் நிரஞ்சனா. தேங்க்யூ. ஓகே, ஸோ ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஸ்டார்ட் டு அ வண்டர்ஃபுல் வீக். தாய்க்கு ஒரு தாலாட்டு. இந்த சுற்றுலா நம்மளுடைய போட்டியாளர்கள் எல்லாருமே அவங்களுடைய அம்மாக்களோட உட்காந்துக்கிட்டு அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அழகழகான பாடல்கள் மட்டும் இல்லாமல் டெடிகேஷன்ஸும் நம்ம கேட்டு ரசிச்சுட்டு இருக்கோம். ரைட் விஷ்ணு? எஸ் பாவனா, இந்த வாரம் முழுக்க நம்ம கண்டஸ்டன்ஸ் மட்டும் இல்லை, நம்ம ஜட்ஜஸும் அவங்களோட தாய்மார்களுக்கு நிறைய டெடிகேஷன்ஸ் பண்ண போகிறாங்க. இந்த வாரம் அவங்களோட அன்பார்ந்தவர்கள் தாய்மார்கள் எல்லாம் இந்த ஸ்டுடியோவுக்கு வர போகிறாங்க. வாரம் முழுக்க ரொம்ப டச்சிங்காக ரொம்ப அழகாக இருக்க போகுது. டோன்ட் மிஸ் எனி டே. அண்ட் டோன்ட் மிஸ் டெல்லிங் யுவர் மதர் that you love her. ஏன்னா உங்க பக்கத்துலயே இருக்கக்கூடிய அம்மாக்கு உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு விஷயம் என்னன்னா to hear you say that you love her. மறந்துடாதீங்க. We'll see you tomorrow. Until then, this is Vishnu and Bhavna signing off. Keep watching Airtel Super Singer 4 powered by Energy Tharum Gold Winner. இது தமிழகத்தின் பிரம்மாண்ட குரல் தேடல். Thank you. Good night.